பிட்காயின் இப்போ ரீசனாக ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம். அண்ட் மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்படிலாம் மூவ் ஆகலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக 24வது வீடியோ போட்டிருந்தோம். சைக்கிளிக் பேட்டர்னை பற்றி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் போடலை. நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நான் பிளான் பண்ணிட்டேன் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்றது. நான் இதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு நான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போட்டுருவேன். ஓகே, மார்க்கெட் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்கும். ரீசெண்டாக மார்க்கெட் பயங்கரமாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் பட்டுன்னு இறங்கிடுச்சு. அந்த என்ன நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அப்டேட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக பிடிசியோட ப்ரைஸ் 70,829 வந்து போயிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதாவது லாஸ்ட்டாக போட்டு பிட்காயின் அனலைஸ் வீடியோ. அப்போ நிறைய பேர் பார்த்துப்பீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ மெயினாக இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். லைனை பாட்டமில் வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணி இந்த லைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இங்கே மல்டிபிள் டேப்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஹை பாசிபிலிட்டிஸ் மேபி ஃப்யூச்சரில் இருக்கும்ன்றதையும் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். காரணங்கள் என்ன அப்படின்றது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ லாங் டேர்ம்க்கான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப நாள் கிட்டத்தட்ட எங்கள் மார்க்கெட் விழா ஆரம்பிச்சது பாருங்கள். அந்த Day 1 October 5 அன்னையிலேருந்து 2025 சொல்கிறேன். October 5 அன்னையிலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்குது இவ்வளோ நாட்களாக. அப்படி மார்க்கெட் பயங்கரமான ஒரு லாங் டியூரேஷன் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்ற நேரத்தில் அதோடைய ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சில பல காரணங்கள் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் நியூஸ் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. அதுதான் உண்மை. ஆக்சுவலி நான் இது ஷார்ட் திரும்ப அகைன் நான் வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதை டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன். இங்கே ஒரு FAG இருக்குது அண்ட் ஒரு கிரேஸ் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஒரு வேளை அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்குள்ள வந்துச்சுன்னா, இந்த இடத்த உடச்சிச்சுன்னா ஒரு ஹை போகும். அப்படி ஒரு வேளை இந்த இடத்த தாண்ட முடியல அப்படின்னா இங்கேருந்து கீழே விழுந்துருன்றது சொல்லியிருப்பேன். எதனால நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது நான் அன்றைக்கே வரைஞ்சிருப்பேன். ஆனால் போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து இந்த இடத்த நான் ஆக்சுவலி வந்து ஒரு லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஒன்ஸ் இதை உடச்சாங்கன்னா ஒரு ஹை இருக்கும். அந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்துட்டு 73,000 இந்த 794 இருக்கா, இந்த வரைக்கும் இந்த ரேஞ்சு போட்டு கொடுத்துருப்பேன். இதுக்குள்ளே வந்துட்டு இதை ஹோல்டு பண்ணிட்டா மேலே போய்டும், ஹோல்டு ஆகலை மேலே போய் ஹோல்டு பண்ணிட்டா மேலே போய்டும், இல்லைனா கீழே வந்துடுன்றதை டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். இது வந்து மேலே போய் ஹோல்டு பண்ணலை. அதுக்குள்ளே அந்த நியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணதுனால மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி திரும்ப உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு சில ஒரு சின்ன ஒரு புஷ் வந்து இருக்கலாம். அப்சைட் டவுன் சைடு ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிஸ் இப்போ அதிகமாக பில்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் காய்ஸ் எனக்கு சடனாக மவுஸ் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. அது என்ன அப்புறமா பார்க்குறேன். நான் வீடியோ பண்ணியிருக்கேன்னு டக்குன்னு பேசிடுறேன். இங்கே ஒரு 300 மில்லியன் கிட்ட லிக்விடிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, அந்த இடத்துல. அதே மாதிரி இங்கேயுமே 310 மில்லியன் கிட்ட லிக்விடிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. கீழேயே வந்துருக்கு பக்கத்தில். இதான் நியர்பையில் இருக்குது. அண்ட் 72,000 கிட்ட அரௌண்ட் 150 மில்லியன் ஏதோ ஒன்று பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சாண்ட்விச் இருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயம் தான். மேலேயும் கீழே இருக்குது. நடுவில் தான் நம்ம வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். மேலேயும் கீழே இப்போ நமக்கு லிக்விடி நிறைய பில்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறேன். வீக்லிக்கு போகிறேன். இன்னும் வீக்லியாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் வந்து கேண்டிலோட ஓப்பன் க்ளோசிங் எல்லாமே வரப்போகுது. ஸோ மேலே வரப்போதா கீழே வரப்போதான்றதை பொறுத்து தான் அடுத்த வாரத்தில் மார்க்கெட் என்ன ஆகும் டெம்பரரி அப்படின்றது தெரியும். பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப இடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றது, இருங்க நான் அதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறோம்ல, அதை கொஞ்சம் நான் டீப்பாக பார்த்துக்கிறேன். டேஸில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதான் சொன்னாலே ஒரு ஹை வந்து போயிருக்காங்க. 71,350 வரைக்கும் நியர்லி அது போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு $300 $500 டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது இறங்கி. ஒருவேளை இப்போ கீழே வராங்க அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்சு 68,000 நான் சொல்லியிருப்பேன். ஏன் மெயினாக வந்துட்டு இதை நம்ம பார்க்கணுன்னா இங்கே CME கேப்ஸ்லாம் அந்த ஓப்பன்லேயும் வேறு இருக்குது. நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நிறைய ஓப்பனில் இருக்குது பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து இன்னமும் அவங்க எதுவுமே டேப் பண்ணலை. முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 67,600 இந்த ரேஞ்சிலுமே வந்து பார்த்திங்கன்னா CME கேப் இன்னும் ஓப்பனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 69,700 70,000 இந்த ரேஞ்சில் ஒரு CME கேப் ஓப்பனில் இருக்குது. அண்ட் ரொம்ப பெரிய ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் ஏன்னா இதில் சின்னது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கொஞ்சம் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா இதோ இங்கே இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெரிய கேப் அப்படின்றது விழுந்திருக்கு இந்த இடம்.
என்னடாச்சு இருக்கு இல்லையா இந்த இடம். ஸோ அப்போ இங்கேயும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்இ கேப் வந்து இருக்குது. முதல் கட்டமாக இப்போ மூவ் எப்படி இருக்கலாம், ஏன்னா மேல் சைடும் லிக்விடிட்டி இருக்குது, கீழே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வந்து மூவ் ஆகிறேன். என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் கிளியர் வியூஸ் நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஹை இந்த ஹையெல்லாம் டேப் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை இந்த ஹைஸ்லாம் வந்துட்டு உடச்சி மேலே போயிருந்தாங்கன்னா அடுத்த ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்கும். 74,000 போயிருந்துச்சுன்னா மார்க்கெட் 80,000 கண்டிப்பாக போயிருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சு போயிருந்துருக்கும். ஆனால் அது போக விடலை. அதுக்குள்ளே இந்த நியூஸ் வந்து சொதப்பி விட்டுருச்சு. மார்க்கெட்டுமே இங்கே இருந்து விழுந்துருச்சு. அண்ட் ஹவர்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையுமே ஒரு எஃப்ஐஜி இருக்குது ஆக்சுவலி. அண்டு இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு எஃப்ஐஜி அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன். இப்போ தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இங்கேயும் அதே மாதிரி தான். நிறைய ஸ்கெட்ச் பண்ணிட்டா சார்ட்டே கொலாப்ஸ் ஆகிடுமேன்னு பார்க்குறேன். சரி, இதெல்லாம் எடுத்துடுறேன், சொல்லிட்டேன்ல. அது மாதிரி இதையும் எடுத்துருவேன் அப்புறமா. இந்த பாருங்க, கண்டினியூஸாக வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு இதுதான் ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ லோ அகெயின் வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு வேளை இப்போது இங்கேருந்து இந்த இடத்த உடைக்கிறாங்க அப்படின்னா 71,000 வச்சுக்கோங்களேன். 71,000 மேலே இன்றைக்கி வந்து மூவ் ஆகுறாங்க. இன்றைக்கி மூவ் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த 72,000 மடிக்கும் வரும். எப்படின்னா ஒன்று இங்கேருந்து இறங்கலாம், இல்லைனா இங்கேருந்து மேலே மார்க்கெட் ஏறி இதுக்குள்ளே வந்துட்டு அகெயின் மார்க்கெட் பார்த்திங்கன்னா திரும்ப கீழே வரலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா. ஒரு வேளை டோட்டலாகவே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்த இன்வாலிட் பண்ணிடு, அதாவது இங்கே இன்வாலிட் ஆகுனதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் இந்த 73 வரும். ஸோ ப்ரீவியஸில் விழுந்துச்சு, பட் இந்த வாட்டி விழுமான்றது ஓரளவுக்கு டவுட் ஆகிடும். இந்த 73,800 உடச்சிட்டாங்க ஒரு வேளை அப்படின்னா 80,000 பிடிசி போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ 4 hours க்ளோசிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 73,830 பொறுத்த வரைக்கும் 4 hour க்ளோசிங் ரொம்ப முக்கியம். ஒரு வேளை 4 hour க்ளோசிங் இதுக்கு மேலே மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து 80,000 வரைக்கும் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக சொல்கிறது என்னென்னா ஓரளவுக்கு மறுபடியும் மார்க்கெட் கூட கொஞ்சம் கீழே இறங்கலாம். இறங்கிட்டு அங்கேருந்து திரும்ப மேலே வரலாம். இங்கேருந்தே மேலே வந்து இந்த இடத்த வந்து உடைக்கணும். மெயினாக 71,000 உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கேண்டில் கூட ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு இந்த எஃப்ஐஜிஸ் ரேஞ்சஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஒரு வேளை திரும்ப அங்கேருந்து யூட்டன் எடுக்காமல் இருந்துச்சுன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு அந்த 80,000 ரீச் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எதுக்காக நான் வந்துட்டு மோஸ்ட் எஃப்ஐஜி தானே அப்படின்றத நம்ம யாரும் நினைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பேரிஷாக தான் கீழே விழுந்திருக்கு, அங்கேருந்து மறுபடியும் விழ தானே போகுது, எப்படி ஏறும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு லாங் டேர்முக்கான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமான ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பிரேக் பண்ணால் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரு மேனிபுலேட்னால விழுந்தது. அண்ட் அதே நேரத்தில் அது விழ வேண்டிய இடமும் கூட தான். அதனால் அது வந்து எதிர்பார்த்த மாதிரி விழுந்துச்சு. பட் இந்த டைம் அகெயின் வந்து போகும்போது மேனிபுலேட் இல்லாமல் இது ரிஜெக்ட் ஆனாலுமே திரும்ப அது ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்டு இந்த இடம் இப்போ தான் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணுறேன். கண்டினியூஸாக ஆக்சுவலி இந்த நீங்கள் இந்த ரேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். கண்டினியூஸாக உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை, அகெயின் ஒரு ஹை, அகெயின் இந்த இடத்துல ஒரு ஹை, அகெயின் இங்கே ஒரு ஹை. ஸோ அதோடைய லோ ஒரு டைம் ஸ்வீப் பண்ணி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த பாக்ஸை உடைக்காமல் இருக்கிறதுமே நல்லதுங்க. ஒரு வேளை இந்த பாக்ஸை உடைச்சிட்டு 70,000 கீழே போயிட்டாங்கன்னா இந்த ரேஞ்சு எல்லோ பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு வந்துடும். இதுதான் வெயிட்டிங் ரூமு, இந்த வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அது ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு அந்த டிசிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷனாக இருக்கும். அதுதான் வாழ்வா சாவான்ற போராட்டமே கூட. ஒரு வேளை இதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். 59 இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிக்கும். அதனால் ஹெவியாக விழுன்னு சொல்ல வரேன். ஒரு வேளை இங்கே வெயிட்டிங் ரூமுக்கு வராமல் டிஸ்கஷன் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அது இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த எஃப்ஐஜி இது வந்து டேப் அடித்து அங்கேருந்து மேலே வந்து போகலாம். ஸோ 2 சினாரியோஸ் இருக்குது. வெயிட் பண்ண வேண்டியது என்னென்னா ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் 70,000 மேலே போகுதா அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். அது இல்லைனா 70,500 கீழே போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் 1 ஹவர்ஸில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே அந்த ரேஞ்சு 73,841, அதாவது 900ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே போய்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 79,000 80,000 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலே கொஞ்சம் இது அதாவது சிஎம்இ கேப் இருக்கிறதுனால அதுக்கான ஒரு சான்சஸ் கூட ஏற்படலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.